ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகம்மைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்கிறேன். தேங்காய் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு 1.5 கப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு 50 மில்லி பால் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் பவுடர், பிஸ்தா பருப்பு ஒரு 5 நம்பர் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூனு நெய் எடுத்துருக்கிறேன். இதை இப்போது மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இப்போது தேங்காய் அரைச்சதை அதில் போட்டுருங்க. போட்டு சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்குவோம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டுருங்க. அந்த ஈரப்பதத்துக்காக தான் நம்ம வதக்கி எடுக்கிறது. கோகோனட் பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம். இது ஃப்ரெஷ் தேங்காய்ங்கிறதுனால லைட்டாக தண்ணியாக இருக்கும். அதனால தான். இப்போது இதில் சர்க்கரை, பால், இப்போ நமக்கு ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கி ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேயில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போ நம்ம தேங்காய் சக்கனதை இதில் போட்டுடலாம். பிஸ்தாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் நம்ம ஆற விட்டி பார்த்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பர்பி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.